குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல மின்னோட்டவியல் அப்படிங்கிற இரண்டாவது பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் முதல் பகுதியில் மின்னோட்டம் அப்படிங்கன்னா என்ன, அதற்கான ஃபார்முலா இதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இப்போது இழுப்பு திசைவேகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இந்த இழுப்பு திசைவேகம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி கடத்தி அப்படின்னு சொன்னோம்னா அதில் அளவுக்கு அதிகமாக என்ன இருக்கும், கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் சாதாரண வெப்பநிலையிலேயே கடத்தியில் எல்லா திசைகளிலும் சீரற்ற முறையில் இயங்கிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த எலக்ட்ரான்கள் ஒவ்வொரு எலக்ட்ரானோட திசை வேகமும் எப்படி இருக்குன்னா வெவ்வேறானதாக இருக்கும். இப்போ ஒரு கடத்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய எலக்ட்ரான்கள் இருக்கும், கட்டுரா எலக்ட்ரான்கள். இந்த கட்டுரா எலக்ட்ரான்களோட திசை வேகம் வெவ்வேறானதாக இருக்கும். அவை பயணிக்கக்கூடிய திசையும் வெவ்வேறாக இருக்கும். சரிங்களா? இப்போது சராசரியாக ஒரு திசையில் பயணிக்கக்கூடிய அந்த மின் துகள்களின் எண்ணிக்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்போதுமே எப்படி தான் இருக்கும், சுழியாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது இடமிருந்து வலமாக ஒரு 50 எலக்ட்ரான்கள் செல்கிறது அப்படின்னா வலமிருந்து இடமாக ஒரு 50 எலக்ட்ரான்கள் செல்லும். அப்போ நிகர எலக்ட்ரான்களோட இயக்கம் சுழியாகத்தான் இருக்கும். சரிங்களா? அப்போது நம்ம ஒரு சாதாரண கடத்தியை தான் எடுத்துக்கிறோம். அந்த கடத்தியில் தாமிர கடத்தி, அந்த கடத்தியோட 2 முனைகள்லையும் எதையுமே இணைக்கலை, மின்கலன் எதையுமே இணைக்கலை. அதாவது வெளிப்புறத்தில் இருந்து மின்புலம் அதுக்கு கொடுக்கல. இப்போ இந்த நிலையில் இந்த கடத்தியில் இருக்கக்கூடிய கட்டுரா எலக்ட்ரான்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணும், வெவ்வேறு திசை வேகங்களில் வெவ்வேறு திசைகளில் இயங்கும். இதனால் அந்த கடத்தியில் மின்னோட்டம்லாம் பாயாது. ஏன்னா அந்த மின் துகள்களோட நிகர இயக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது சுழி தான். இப்போது அப்போ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு கடத்தியில் வெளிப்புற மின்புலம் இல்லாத நிலையில் நிகர மின்னோட்டமும் என்ன இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கடத்தியோட 2 முனைகளுக்கு இடையே ஒரு மின்கலனை இணைக்கிறேன். இதான் இந்த கடத்தி, இதோட 2 முனைகளுக்கு இடையே ஒரு மின்கலனை இணைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு மின்கலனோட இணைச்சாச்சு. இப்போ என்ன ஆகும், இது மின்கலனோட ப்ளஸ்ஸு, இது மின்கலனோட மைனஸ். மின்னோட்டமானது நேர்மின் சுமையிலிருந்து எதிர் மின்னோட்டத்தை நோக்கி பாய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கடத்தியோட 2 முனைகளையும் மின்கலனை இணைச்சாச்சு. இப்போ இந்த கடத்தி மீது என்ன பண்ணுறோம், ஒரு மின்புலத்தை செயல்படுத்துகிறோம். இப்போ இந்த மின்புலமானது என்ன பண்ணும், கடத்திக்கு உள்ளே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய கட்டற்ற எலக்ட்ரான்களின் மீது ஒரு விசையை ஏற்படுத்தும். இந்த விசையின் காரணமாக எலக்ட்ரான்கள் எல்லாம் என்ன பண்ணும், முடுக்கப்பட ஆரம்பிக்கும். அதில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய மின் துகள்கள் எல்லாம் முடுக்கப்படும். எதனால் முடுக்கப்படுதுன்னா அதோட 2 முனைகளுக்கு இடையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மின்கலனை இணைச்சிருக்கோம். அப்படி இணைக்கப்படும் பொழுது அந்த கடத்தியின் உள்ளே உள்ள மின் துகள்கள் எல்லாம் முடுக்கப்படுகின்றன. இப்போ முடுக்கப்படும் பொழுது எலக்ட்ரான்கள் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில போயிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லாம் இப்போ ஒரே திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? முதல்ல எப்படி இருந்துச்சு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்கும். இப்போது நம்ம கொடுக்கக்கூடிய மின்புலத்தின் காரணமாக எல்லாமே ஒரே திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். அப்படி பயணிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நேர்மின் துகள்களோடு மோதலை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்போ மோதலை ஏற்படுத்துறதுனால நேராக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஒரு நேர்மின் அயனியோட மோதுது. மோதினோடனே அதோட நேர்கோட்டு பாதை என்ன ஆகுது, மாற்றப்பட்டு வேறு பாதையில் வருது. மறுபடியும் இங்கே ஒரு நேர்மின் அயனியோட மோதலை ஏற்படுத்தி அதோட பாதை மேலும் மாற்றப்படுகிறது. இப்படியே அதோட பாதை மாற்றப்படுகிறது. எப்படி அதோட பாதை மாற்றப்பட்டாலும் அது எங்கே பார்க்க தான் போய்கிட்டே இருக்கும், இடமிருந்து வலமாக. ஏன்னா நம்ம செலுத்தக்கூடிய மின் புலம் இது வெளிப்புறத்திலிருந்து செயல்படுத்தக்கூடிய மின்புலம். இந்த மின்புலத்திற்கு எதிரான திசையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலக்ட்ரான்கள் என்ன ஆரம்பிக்குது, முன்னேற ஆரம்பிக்கின்றன. சரிங்களா? அப்போ இதோட பாதை பாருங்க, ஒரு ஜிக்ஸாக் பாத் இந்த மாதிரி இருக்கு. எதனால் இப்படி உருவாகுது அப்படின்னா இது நேர்மின் துகள்களோட ஏற்பட்ட மோதலின் காரணமாக இந்த மாதிரி ஒரு பாதையை இது அடைகிறது. சரிங்களா? இப்போ இப்படி மோதலின் விளைவாக இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு சராசரி திசைவேகம் கிடைக்குது. இந்த திசைவேகத்தை தான் என்னன்னு சொல்றோம், இழுப்பு திசைவேகம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ இந்த இழுப்பு திசைவேகம் அப்படிங்கிறத 2 மார்க்கில் கேட்பாங்க. இழுப்பு திசைவேகம் அப்படிங்கிறது, இப்போ இந்த இழுப்பு திசைவேகம் எப்படி இந்த கடத்திக்கு கிடைச்சிச்சு, எலக்ட்ரான்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா வெளிப்புறத்தில் இருந்து ஒரு மின்புலத்தை கடத்திக்கு செயல்படுத்தப்படும் பொழுது கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்கள் பெரும திசைவேகத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், சராசரி திசைவேகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இழுப்பு திசைவேகம் என்பது கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்களை மின் புலத்திற்கு உட்படுத்தப்படும் போது அவை பெறும் சராசரி திசைவேகம் ஆகும். இதுதான் சராசரி இழுப்பு திசைவேகத்துக்கான வரையறை. இதே போல ஒரு எலக்ட்ரான் ஆனது இரு அடுத்தடுத்த மோதலுக்கு இடைப்பட்ட நேரத்தை என்னன்னு சொல்லுவோம்? சராசரி தளர்வு நேரம் டவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த எலக்ட்ரான் நம்ம மின்புலம் செயல்படுத்துறதுனால் எலக்ட்ரான்கள் எல்லாம் முடுக்கப்படுகிறது. அந்த முடுக்கத்தை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? முடுக்கத்தை கணக்கிட முடியும். எப்படி அப்படின்னா, விசைக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். F = ma. இதுதான் விசைக்கான ஃபார்முலா. இதில் ஏ முடுக்கம் எனக்கு வேணும் அப்படின்னா A = F/mன்னு எழுதிக்கலாம். A = F/m. அப்போ F அப்படிங்கிறது மின் புலத்தால் செய்யப்பட்ட விசை. அதை எப்படி எழுதிக்கலாம்னா EEன்னு எழுதிக்கிறோம். ஸோ ஃபார்முலா இதுதான். E = F/q. அந்த ஃபார்முலா E = F/q. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இதில் F = QEன்னு கிடைக்கும். இப்போ Qவுக்கு பதிலாக இங்கே எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறதுனால -ன்னு போட்டிருக்கேன். E அப்படியே எழுதியாச்சு. இதுதான் விசை. சரிங்களா? விசைக்கு பதிலாக இந்த மதிப்பை போட்டாச்சு. அடுத்து M அப்படிங்கிறது எலக்ட்ரான்களின் நிறை. அதை Mன்னு எடுத்துக்கிறோம். இதுதான் முடுக்கத்தோட மதிப்பு. அடுத்ததா இதிலிருந்து இழுப்பு திசைவேகம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, நமக்கு முடுக்கம் A = V/Tன்னு தெரியும். திசைவேகம் பை காலம் A = V/T. இதில் திசைவேகம் வேணும்னா முடுக்கம் இன்ட்டு காலம். இப்போ முடுக்கம் A வெக்டார் காலம் டவுன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா. இப்போ VD முடுக்கத்தை நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். -EE/m அடுத்து இன்ட்டு நேரத்துக்கு பதிலாக டவ் போட்டுக்கிறோம். இப்போ இதிலிருந்து E/m இருக்கா? இது என்ன சொல்கிறாங்கன்னா இயக்க எண் அப்படின்னு மியூன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் E/m இந்த வேல்யூ இதை தனியாக என்ன எடுத்துக்கிறோம்? மியூன்னு எடுத்துக்கிறோம். இந்த இயக்க எண் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஓரலகு மின்புலத்தினால் ஏற்படும் இழுப்பு திசைவேகத்தின் மதிப்பு. சரிங்களா? ஓரலகு மின்புலத்தினால் ஏற்படும் இழுப்பு திசைவேகத்தின் எண் மதிப்பு. அப்போ அதுக்கான கரெக்டான ஃபார்முலா இதான். ஏன்னா இதான் ஓரலகு மின்புலம், அதால் ஏற்படக்கூடிய இழுப்பு திசைவேகத்தின் எண் மதிப்பு. அப்போ இழுப்பு திசைவேகத்தை மின்புலத்தால் வகுத்தோம்னா இயக்க எண் கிடைச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலா தான் அதுக்கு. ஆனால் அதை நம்ம மியூவை எப்படி எடுத்துக்கிறோம்? E/m அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போது ஓரலகு மின்புலத்தினால் ஏற்படும் இழுப்பு திசைவேகத்தின் எண் மதிப்பு வேணும் அப்படின்னா இழுப்பு திசைவேகம் E கால்குலேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதோட அலகு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதிலிருந்தே இந்த அலகை டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்படி அப்படின்னா, இது இழுப்பு திசைவேகம் தானே. இப்போ இழுப்பு திசைவேகம் அப்படின்னாலே மீட்டர் செகண்ட் -1 மீட்டர் செகண்ட் -1 டிவைடட் பை மின்புலத்தோட அலகு E = V/Dன்னு சொல்லுவோம். அப்போ என்ன எடுத்துக்கலாம்? இப்போ ஈக்கு பதிலாக வோல்ட் மீட்டர் -1. இப்போ எப்படி எழுதலாம்? அந்த மீட்டர் -1 மேலே போயிடுச்சுன்னா மீட்டர் +1 ஆயிரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மீட்டர் இருக்குது. ஸோ மீட்டர் ஸ்கொயர். அடுத்து இந்த வோல்ட் V மேலே போனுச்சுன்னா V இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இதுதான் இயக்க எண்ணின் அலகு. அப்போ இதில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று இழுப்பு திசைவேகம். இழுப்பு திசைவேகம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக இயக்க எண் என்றால் என்ன? அதன் அலகை கூறுக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேறு ஒன்றும் இல்லை, இயக்க எண் என்பது ஓரலகு மின்புலத்தினால் ஏற்படும் இழுப்பு திசைவேகத்தின் எண் மதிப்பு. அதுக்கான ஃபார்முலா அதோட அலகு. இதை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க? கணக்குகள் கேட்பாங்க. எப்படின்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.2. ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் எண் மதிப்பு 570 நியூட்டன் கூலும் -1 எனில் எலக்ட்ரான் பெறும் முடுக்கத்தை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடுக்கம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம்.
F is equal to MA. சரிங்களா? இதிலிருந்து A வேணும்னா EE by Mன்னு எழுதிக்கலாம். Fங்கிறது விசையோட மதிப்பு. இப்போ E அப்படிங்கிறது எலக்ட்ரானோட மின்னூட்ட மதிப்பு 1.6 into 10 power of minus 19. E அப்படிங்கிறது அளிக்கப்படும் மின்னூட்டம் 570, அதை எழுதிக்கிறோம். M அப்படிங்கிறது எலக்ட்ரானின் நிறை 9.11 into 10 power of minus 31. ஸோ இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1.001 into 10 power of 14 meter second minus 2. இந்த அளவுக்கு முடுக்கம் எலக்ட்ரானுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்ததா ஜென்ரலாக மின்னோட்டம் பற்றிய தவறான கருத்துக்கள். மின்னோட்டத்தை பற்றி நம்ம எப்படிலாம் தவறாக நினச்சிட்டு இருக்கோம், அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போது வழக்கமாக மின்கலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வழக்கமாக நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, இந்த மின்கலன்கள் தான் ஒரு மின் சுற்றுக்கு தேவையான எலக்ட்ரான்களை வழங்குகிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது ஒரு தவறான ஒரு கருத்து. இப்போ மின்கலத்தோட வேலை என்ன? இப்போ தான் நம்ம பார்த்தோம். என்னென்னா, ஒரு சாதாரண கடத்தியோட 2 முனைகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குவது மட்டும்தான் மின்கலத்தோட வேலை. அதன் காரணமாக கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்கள் தான் என்ன ஆக ஆரம்பிக்குது? பாய ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ மின்னோட்டத்துக்கு காரணம் கடத்தியில் உள்ள அந்த எலக்ட்ரான்கள் தான் மட்டுமே தவிர மின்கலன்களில் உள்ள மின்னூட்டம் கிடையாது. மின்கலனோட வேலையே என்னன்னா, எந்த ஒரு கடத்திக்கும் இடையே மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குறது மட்டும்தான். அது ஜஸ்ட் மின்னழுத்த வேறுபாட்டை மட்டும்தான் உருவாக்கும். அந்த மின்னழுத்த வேறுபாட்டு காரணமாக அந்த மின்கலனுக்கு 2 புள்ளிகளுக்கு இடையே இணைக்கப்பட்டிருக்க கடத்தியில் உள்ள மின் துகள்கள் பாய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்போதுமே மின்கலனானது ஒரு மின் சுற்றுக்கு தேவையான எலக்ட்ரான்கள் எல்லாம் வழங்காது. என்ன பண்ணுன்னா, அந்த மின் சுவிட்சோட 2 முனைகளுக்கு இடையே ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்கும். அதன் காரணமாக அந்த கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்களே பாய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே போல தான் நம்ம வீடுகளுக்கு மின்சார வாரியம் என்ன பண்ணுது? எலக்ட்ரான்கள் தேவையான அளவு எலக்ட்ரான்கள்லாம் அது தர்றதில்ல. மின்சார வாரியம் என்ன பண்ணுது? தேவையான அளவு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குது. எந்த அளவுக்கு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குது அப்படின்னா, 220 வோல்ட் அளவுக்கு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குது. இந்த அளவுக்கு மின்னழுத்த வேறுபாட்டின் காரணமாக சாதனங்கள்லாம் என்ன ஆகுது? இயங்க ஆரம்பிக்குது. சரிங்களா? அடுத்ததா மொபைல் ஃபோனை பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இந்த மாதிரி வாக்கியங்களை என்னென்னா, நான் மொபைலில் இருக்கக்கூடிய பேட்டரியை சார்ஜ் பண்ணுறேன், சார்ஜிங் த பேட்டரி இன் மை மொபைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பேட்டரியில் சார்ஜ் இல்லை, மை மொபைல் ஃபோன் ஹேஸ் நோ சார்ஜ். இதெல்லாம் நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? என்னுடைய அலைபேசி மின்கலத்தை மின்னேற்றம் செய்கிறேன் மற்றும் என்னுடைய அலைபேசி மின்கலத்தில் மின் துகள்கள் இல்லை. வழக்கமாக இதை ஆங்கிலத்தில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மொபைலில் சார்ஜ் இல்லை, நோ சார்ஜ், பேட்டரியை சார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ உண்மையிலே இது ஒரு தவறான வாக்கியங்கள் தான். ஏன் தவறான வாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா, உண்மையிலேயே மொபைலில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது உள்ள அந்த மின்கலத்தில் மின்துகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மையிலேயே நான் இப்போ தான் சொன்னேன், மின்கலனானது என்ன பண்ணாது? மின் துகள்களை தராது, மின்னழுத்த வேறுபாட்டை மட்டும்தான் தர முடியும். அப்போ உண்மையான அர்த்தம் என்னென்னா, அதில் மின் துகள்கள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதால் என்ன பண்ண முடியல? மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்க முடியவில்லை. சரிங்களா? அதே மாதிரி மொபைலை சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போவும் என்ன நடக்காது? மின்கலனானது நம்ம என்ன பண்ணுறோம்? சார்ஜ் பண்ணும்போது வீட்டில் உள்ள ஏசி மின்னழுத்த மூலத்திலிருந்து ஒரு ஒயரை எடுத்து அலைபேசியோட மின்கலனோடு இணைக்கிறோம். இப்படி இணைக்கப்படும் பொழுது அது நம்ம ஏசி மின் மூலத்திலிருந்து மின் துகள்களை எடுத்துக்காது. அந்த மின்கலன் எதை எடுத்துக்கும்? மின்னழுத்த ஆற்றலை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த ஆற்றல் அதிகமாக எடுத்ததுக்கப்புறம் அதால் என்ன பண்ண முடியும்? 2 முனைகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்க முடியும். சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.